ஹலோ காய்ஸ், வெல்கம் டு VR அப்டேட்ஸ். சாரி காய்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. பட் நோ ப்ராப்ளம். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வீடியோ வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு பேர் வந்து மை வே ஆஃப் ட்ரேடிங். இதுக்கு நான் ரொம்பலாம் எஃபர்ட் போடல, கொஞ்சம் தான் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஆனால் இதில் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவு நிறைய விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கிறேன் காய்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ, இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. நீங்கள் இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் காய்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிபிடி போகலாம். ஓகே, மை ஸ்டோரி. இதில் வந்து நான் வந்து என்னை பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். பிடெக் சிஎஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் வந்து பி ஸ்கொயர் ட்ரேட் அகாடமின்னு ஒரு அகாடமியில் படிச்சிருக்கேன். அங்கே வந்து சூப்பராக சொல்லி தருவாங்க. நிறைய புது புது விஷயம் நிறைய கற்றுக்கிட்டாங்க. போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாத நான்லாம் போய் அங்கே நிறைய கற்றுக்கிட்டு வந்தேன். ஆனால் என்னோடய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் அங்கே சொல்கிறத கற்றுக்கிட்டது நான் அவ்வளோவா சீக்கிரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் அவங்க சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் நான் அதை பண்ணாமல் இருப்பேன். அந்தளவு சின்சியாரிட்டி காட்டாமல் இருந்தேன். அதனாலே சொல்லிட்டு நான் வந்து ட்ரேடிங்கில் ஒரு 10,000 ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இறக்கி அதில் 5,000 லாஸ் பண்ணதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். வேணாம், இது அப்பா அம்மாவோட காசு, இது நம்ம நிறுத்திட்டு நாம் சம்பாதிச்சு நான் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போது நான் யூடியூப் சேனல் வச்சுட்டு ஃப்ரண்ட் பேஜ், ட்விட்டர் அதில் வந்து என் நாலேஜ் ஷேர் பண்ணி அதுக்கு மற்றவங்க மூலமாக இது எப்படின்னா இந்த கான்செப்ட் நான் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக நானும் நிறைய விஷயம் கற்றுப்பேன். அதுவும் எனக்கு மனப்பாடம் ஆன மாதிரி இருக்கும். அது உங்களுக்கும் நான் வந்து ஒரு ஷேரிங்காக இருக்கும். நீங்களும் சில விஷயம் கற்றுப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த யூடியூப் சேனலோட ரீசன் அப்படின்னா வந்து நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக என்னோடய ஸ்கில்ஸை காட்டுறது மூலமாக அதில் சில பேர் சம்பாதிச்சேன்னா அவங்க மூலமாக அவங்க ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு நான் என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு தான் என்னோடய எய்மாக இருக்குது. இந்த 1.5 வருஷம் ஜேர்னியில் நான் வந்து ஃபஸ்ட்டு 2 மாதம் நல்லா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரேடிங்கில் அவசரப்படுவேன், நிறைய தப்புகள் பண்ணுவேன். நிறைய ஏதாச்சும் டவுட்னா பட்டு என் மென்டார்கிட்ட கேட்டுருவேன். அவங்களும் சூப்பராக எல்லா பதிலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ் அந்த ஸ்டடீஸ் சரி சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ட்ரேடிங் வந்து ஒரு சூப்பரான விஷயம். நிறைய கற்றுக்கிட்டேன். எல்லா ஆன்சரும் சார்ட்லேயே தான் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த ட்ரேடிங்கு. இன்னும் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். இனிமேல் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பேன். அது உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் நான் நம்புகிறேன் கைஸ். நெக்ஸ்ட் பிபிடி போகலாம். ஓகே, நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. அதில் என்னோடய செட்டப் என்னென்னா, ட்ரெண்ட் லைனும் கேண்டில் ஸ்டிக்கும் வச்சு தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். சில பிரின்சிபல்ஸும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். யூடியூப் தான் பார்த்தேன், ரொம்பலாம் இல்லை. வைக்காஃப் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் கற்றுக்கிட்டேன். வைக்காஃப் மெத்தட், ஃபிபனாச்சி ட்ரேடிங் அண்ட் வால்யூம் அனாலிசிஸ். இந்த வீடியோ லிங்க்கில் நான் இந்த 3த்துக்கும் படிக்கிறதுக்கான ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணலான்னு நான் இருக்கிறேன். அதில் ஃபிபனாச்சி ட்ரேடிங் வந்து நானே ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணது. ஆனால் வால்யூம் அனாலிசிஸும் வைக்காஃப் மெத்தடும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நான் நம்புகிறேன். அப்புறம் என்னென்ன மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவேன். இண்டிசஸில் மார்னிங் செஷன். சரி, ஓகே, இண்டிசஸ் பண்ண முடிச்சா இப்போ நான் காலேஜ் போயிட்டேன், டைமிங் இல்லை, இண்டிசஸ் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 6 o'clockலேருந்து ஒரு 7 o'clockலேருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் ஏதாச்சும் டைம் கிடச்சிதுன்னா நான் கமாடிட்டி பண்ணுவேன். இந்த வீக்கெண்ட் டேஸில் வந்து என்ன பண்ணுவேன், ஃபாரெக்ஸ் பண்ணுவேன். அதில் ஏதாச்சும் என்னோடய அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங்காக ஒரு செட்டப் மாதிரி பண்ணி நான் அதில் பண்ணுவேன் கைஸ். இதுவே எனக்கு போதும். ஆனால் நான் இன்னும் நிறைய கற்றுப்பேன். நெக்ஸ்ட்டு அடுத்த பிபிடி போகலாம். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணி அது மூலமாக நான் இப்போ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் நான் வச்சது வந்து லெவல் ப்ளஸ் ஜோன் ஸ்ட்ராட்டஜி. ஒன்றும் இல்லை, இந்த பிபிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் மார்க்கெட்டில் வந்து ஹையர் ஹை மார்க் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். அந்த ஹையர் ஹையை சப்போர்ட்னு மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்து லோ வந்து அந்த ஹையை இடிச்சிட்டு திருப்பி மேலே போகிறாங்க. ஒன்று ரீபவுண்டே மேலே போகிறாங்க. ஹையர் சப்போர்ட்னு அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன் என் டெர்மினாலஜியில். என்னோட ஒரு ஞாபகத்துக்கு நான் அப்படி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பைக்கு. சரி, நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல பை பண்ணலாம். ஹையர் சப்போர்ட் பை பண்ணணும். இது காமன். இது நான் தெரிஞ்சு நான் பண்ணுவேன். அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் என்னோடய ஏரோ மார்க்கில் காட்டுறேன். மார்க்கெட் ஏறி இருக்கா, வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸில் தான் இது காட்டுறேன். மார்க்கெட் மேலே போயிருக்கா, இங்கே லைட்டாக அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் திருப்பி கீழே வந்திருக்கா. திருப்பி அந்த ரெட் கேண்டலோட டாப்லேயே வந்து திருப்பி இது ரீபவுண்ட் ஆகி
அங்கே டச் ஆகி திருப்பி இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கா. அதே ரெட் கேண்டில் தான் வச்சுருக்கேன். மார்க்கெட் போயிருக்கு, திருப்பி அதே ரெட் கேண்டில் மேலே டாப்பில் இதுவாகி திருப்பி மேலே ஏறியிருக்கா. ரெட் கேண்டில் தான் நான் வச்சுருக்கேன். திருப்பியும் அப்படியே மேலே ஏறினவன் திருப்பி எங்கே வேணால் வந்து படலாம், எவ்வளோ டைம் எடுத்தாலும் படலாம். நான் பட்ட உடனே பூம் மேலே போகிறான், மார்க்கெட்டு மேலே போகிறான். இங்கே ஒரு ரெட் கேண்டில் அது இருக்கட்டும், அப்படியே மேலே போகிறான் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கிறான். இது பை செட்டப். இப்போ நான் இதில் வந்து நமக்கு என்ன தெரிய வருது இதில் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து மேலே போகும்போது அந்த ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஒரு ஹை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரீபவுண்ட் கொடுக்கும். திருப்பி அந்த ஹையை பிரேக் பண்ணி அந்த ஹை லெவலில் பிரேக் பண்ணி திருப்பி அந்த ப்ரீவியஸ் ஹைக்கே வந்து அந்த ரீபவுண்ட் வந்து இப்போ நான் மார்க் பண்ண பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு இதில் போயிட்டு இருக்கும்போது ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி கீழே வந்து திருப்பியும் மேலே ஏறி அந்த ஹையில் திருப்பி வரும்போது நமக்கு இங்கே ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இங்கே நான் கரெக்டாக அந்த ப்ளூ கலர் மார்க் காட்டுற பாருங்க, இங்கே தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கான், இறங்கியிருக்கான், திருப்பி மேலே போகிறான். திருப்பி இங்கே வந்து இங்கே சப்போர்ட்டில் நல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்து நம்ம இது பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள் அழகாக திருப்பி மேலே ஏறி இருக்கான். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த இதுக்கு போகலாம். செல் செட்டப். இந்த செல் செட்டப் பற்றி நான் என்ன சொல்கிறது, அதே தான். அதில் வந்து ஹை போகும்போது நம்ம சப்போர்ட் மார்க் பண்ணுவோம். இதில் ஒன்றும் இல்லை, லோ போகும்போது ரெசிஸ்டன்ஸ், லோயர் ரெசிஸ்டன்ஸ் நான் என் டெர்மினாலஜியில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, அதை பிரேக் ஆகிட்டு திருப்பி அந்த லோலே போய் டச் ஆகிட்டு பையன் கீழே இறங்கி வரானா அது ரெசிஸ்டன்ஸ். திருப்பி அதே லோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருக்கிறான்னா நம்ம அதை செல் செட்டப்பு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இப்படி போகலாம். அதுக்கு நான் இங்கே மார்க் பண்ணி வச்சு இது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். மார்க்கெட் கீழே வந்திருக்கான். ஒன்று அந்த கேண்டில்ஸ்க்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு இது புரிஞ்சிருக்கு, அது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஒன்றும் மார்க்கெட் இறங்கியிருக்கா, ஏறி இருக்கா, கீழே வந்தவன் கரெக்டாக இவ்வளோ தூரத்தில் அடித்து இறங்குறான். திருப்பி இந்த கேண்டில் நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க்கெட் இறங்கினவன் திருப்பி இங்கே அடித்து இங்கே இறங்குறான். ஏன் நான் இதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மூவ்மெண்ட் தேவை. இங்கே அந்த மூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த மூவ்மெண்ட் எப்படா இங்கே போனால் கிடைக்கிறான்னு சொல்லி நான் ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது, ஒரு வீக்கெண்டில் சும்மா ஒரு இது பார்க்கும்போது தான் புரிஞ்சு, இதனால தான் இப்படி இருக்கா இல்லை எதனால எனக்கு அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது நான் இந்த சிமிலாரிட்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு நடக்கிற விஷயத்த நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு இது புரிய வந்துச்சு. இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தெரியும் உங்களுக்கு. இந்த லெவல் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப புரியும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கைஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் தனியாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நான் பேசுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த செட்டப்புக்கு நம்ம போகலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பிபிடிக்கு போகலாம். ஓகே, ஹை லிக்விடிட்டி ஜோன். இது வந்து நான் என்ன சொல்கிறது, அதே தான். மார்க்கெட் ஹை சப்போர்ட் மார்க் பண்ணிட்டு போகும்போது சில டைமு அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து இதுவே பண்ண மாட்டான், ரீபவுண்ட் எடுத்து டச் பண்ணால் போய்கிட்டே இருப்பான் மேலே. அந்த லெவலை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நான் எப்படி அந்த லெவல் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி நம்ம ஹை லிக்விடிட்டி ஜோன் நம்ம பண்ணுறோன்னா, அங்கே நோ ரீட்ரேஸ் பண்ணணும், இல்லை சப்போர்ட் வந்து அங்கே யூஸே பண்ணலன்னு. அது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். த கேண்டில் டசன்ட் வின் த பார் இன் 3 கேண்டில்ஸ். இங்கே எதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போது சப்போர்ட்டில் மேலே ஏறி போகும்போது நமக்கு வந்து இதை எக்ஸாம்பிள் மூலமாக காட்டும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஓகே, இந்த பிபிடி நான் ரெடி பண்ணும்போது மே 18 தான் ரெடி பண்ணேன். ஆனால் அன்றைக்கே ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கல. மார்க்கெட் ஏறினா இந்த ரெட் கேண்டில் நான் மார்க் பண்ணி வச்சாச்சு, இல்லை மார்க் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே இறங்கினவன் மேலே ஏறினா இங்கே பட்டா மூமெண்ட் இருக்குது. நான் தப்பாக சொல்ல, படமும் இல்லை இங்கே. நம்ம இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து நமக்கு எல்லாமே கம்பல்சரியாக கரெக்டாக அக்யூரேட்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் அடுத்த லெவல் கரெக்டாக கேண்டில் பாருங்கள் இங்கேயே வந்து அடிச்சிருக்கான். ஏன் இது நான் யோசிக்கும் போது எனக்கு ஆன்சர் கிடைக்கல. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே படும்போது ஓகே, இங்கே பட்டால் தான் அடுத்த லெவல் போக முடியும், இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது. இது எப்படி நான் லிக்விடிட்டி சொன்னேன் அப்படின்னா,
இங்கே கேண்டில் வந்திருக்கான். ஆனால் அந்த ரெட் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஒரு கேண்டில் ஸ்டிக் இது ஃபார்மில் இருக்குது. ஆனால் அந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து வின்னு பண்ணலை க்ரீன் கேண்டில். அந்த ஃபாலிங் ஹேமர், அந்த இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்குல்ல, அதை பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு ரெட்டு, அப்புறம் ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு பெரிய ரெட்டு, அப்புறம் ஒரு க்ரீனு. அவ்வளோதான். 1 2 3 4 5வது கேண்டில் தான் வின் பண்ணியிருக்கான். அதனால தான் நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, இவன் நமக்கு தேவைப்படுவான். த ரெட் பாடி இஸ் நாட் வின் பை வித்தின் த 3 க்ரீன் கேண்டில்ஸ் லிக்விடிட்டி ஜோன். அன்றைக்கி இதே மாதிரி அடித்து இறங்கினான். இவ்வளோ தூரம் இறங்கினவன் இங்கே பட்டதுக்கப்புறம் திருப்பி இவ்வளோ தூரம் மேலே போகிறானா? அப்போ ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? அதான் அந்த காரணம். இன்னும் நான் நம்புகிறேன் கைஸ், நான் நம்புகிறேன். இது பை சைல் ஹை லிக்விடிட்டி ஜோன். இந்த ஜோனுக்கு என்ன இப்போ யூஸ்ஃபுல்லு, இது தெரிஞ்சு என்னையா பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜோன் வரும்போது நம்ம உஷாராக இருக்கணும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம், இல்லை மூமெண்ட் பயங்கரமாக இருக்கலாம், என்ன வேணால் ஆகலாம் இந்த ஜோனில். நீங்கள் ஒரு இப்போ இதில் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு செல்லில் இருக்கீங்க, இப்போ கீழே வந்துட்டு இருக்கு, கீழே பார்த்தா ஹை லிக்விடிட்டி சப்போர்ட் இருக்குது, நம்ம அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கு நம்ம பிளான் போடணும், அதுக்கேற்ற ட்ரேடிங் எடுக்கணும், அதுக்கேற்ற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நம்ம அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிபிடி போகலாம். செல் லிக்விடிட்டி ஜோன், no retracement or resistance not used. The green candle is not win by 3 red candles. அதே தான் லோ ஃபார்ம் பண்ணுறான். அந்த லோ பிரேக் பண்ணியிருக்க அப்புறம் அந்த லோ ரீடெஸ்ட் பண்ணாமல் அவன் பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கான். இதுதான் ஹை லிக்விடிட்டி ஜோன் செல். ஓகே, மார்க்கெட் சர்ன்னு வரான்ப்பா. இங்கே பார்த்தா ரிவர்ஸு. இதுக்கப்புறம் ரெட் பாடியே கிடையாது, வின்னே பண்ணல அந்த க்ரீனை. மார்க்கெட் சர்ன்னு இறங்கின ஏறினவன் இங்கே பட்ட ஹை லிக்விடிட்டி ஜோனில் பட்டு சர்ன்னு ஒரு கொடுத்துருக்கான் பாருங்கள். த ரெட் பாடி டசன்ட் வென் த க்ரீன். ஹை லிக்விடிட்டி ஜோன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பக்காவாக இருக்குது. இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் உங்களோட ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை வந்து நான் எடுத்துப்பேன். நான் வெறும் ஸ்டூடெண்ட் தான், நான் லேர்னர் தான், நான் மாஸ்டர் கிடையாது. நீங்கள் சொன்னதை நான் ஃபீட்பேக்காக எடுத்து நான் டெவலப் பண்ணுவேன் கைஸ். நெக்ஸ்ட்டு போகலாம். மை பேப்பர் ட்ரேட். இது ஃப்ரண்ட் பேஜில் நான் போட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணி தான் நான் ஒரு ட்ரேடு பண்ணேன். ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். அந்த ட்ரேட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த செகண்டில் அந்த ஃபாஸ்ட் ரியாக்ஷன் கிடச்சிது எனக்கு. அது அங்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு அது அதிசயமாக இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தேன். நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பேட்டர்னோட டைரக்ஷனில் மூவ் ஆகணும். இல்லையா ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்கும். இங்கே இன்வெர்டட் என்ட்ரன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நான் ஃப்ரண்ட் பேஜில் போட்டேன். ஃப்ரண்ட் பேஜில் இந்த இன்வெர்டட் என்ன சொல்கிற ரிசல்ட் என்ன? அப் ட்ரெண்ட். ஆனால் நான் இந்த லெவல் மார்க் பண்ணிக்கல. இந்த ப்ளூ கலர் லெவல், இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா அது கீழே போகும்னு எனக்கு தெரியும். நான் அதை மார்க் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து எப்போவுமே ஒரு பிரேக் வந்தோன்னே எடுக்க மாட்டேன். அதில் நான் நிறைய லாஸ் பண்ணிக்கிறேன். பேப்பர் ட்ரேடாக இருந்தாலும் ரியல் ட்ரேடாக இருந்தாலும் நமக்கு ஒரு ரீடெஸ்ட் வேணும்பா. அவனுக்கு தான் நான் வெயிட்டிங். வந்துட்டான், இந்த லெவல் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்தால் இவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுப்பேன். ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து செம்ம அழகான ஒரு ட்ரெண்ட் லைனு. ட்ரெண்ட் லைன் அழகாக இருக்குது. இந்த இது கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுல வச்சு விட்டேன் போயிட்டு. ஓகேவா, நல்லா பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்வெர்டட்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, பிரேக் ஆனதுக்கப்புறம் இங்கே ரீடெஸ்ட் எடுத்து இப்படி போவான்னு ஒரு பிளானு. இல்லை பிரேக் ஆனால் இங்கே ரீடெஸ்ட் எடுத்து கீழே இவ்வளோ தூரம். நெக்ஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட பீஸ்கோ ட்ரேடர் எனக்கு சொல்லி கொடுத்த வரைக்கும், நீங்கள் வெறும் ஸ்பாட் சார்ட் மட்டும் வச்சு ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆப்ஷன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஸ்பாட் சார்ட் எடுப்பேன், ஸ்ட்ரைக் சார்ட் எடுப்பேன். ரெண்டுத்துல 200 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் இந்த மணியில் எடுப்பேன், பார்ப்பேன், சார்ட்டிங் எல்லாம் பக்காவாக பண்ணி வைப்பேன். வச்சுட்டு இங்கே பார்த்துருக்கேன் பாருங்கள், பேங்க் நிஃப்டி 46,700 PE 15th May ஸ்ட்ரைக் சார்ட்டு. இதை நான் லெவல்ஸாக அழகாக மார்க் பண்ணி வச்சுட்டேன். இல்லை பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வருது, இங்கே க்ரீன் வச்சு இந்த லெவலில் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். பையன் இறங்கினா திருப்பி இங்கே பட்ட அழகாக இறங்கி வந்து திருப்பி இங்கே பட்டான். இங்கே படும்போது எனக்கு தெரிஞ்சு ஓகே மார்க்கெட் இப்போ வந்து இந்த PE வந்து கீழே போக போகுது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அடுத்து நான் நெக்ஸ்ட்டு என்ன தேடணும், என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன் நான், பேங்க் நிஃப்டி இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இது கீழே போக சான்ஸ் இருக்குது, அப்போ நம்ம சிஇ வந்து பை பண்ணலாம் நம்ம தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. நெக்ஸ்ட்டு தென் another ஒன் பிஎன், ரெண்டுத்தையும் பிஇசின்னு போட்டேன். ஓகே, இது சிஇ சார்ட் கைஸ். இந்த சிஇ சார்ட்டில் வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன், சிஇ வந்து ஓகே இது மேலே போக போகுது, இது வந்து கீழே தான் இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பிஇ சார்ட்டுக்கு போய் பார்த்தேன். பிஇ சார்ட்டில் போய் பார்க்கும்போது ஓகே இல்லைடா இது அவன் கீழே போகிற மாதிரி இருக்கான், இவன் ட்ரெண்ட் லைனில் மேலே போகிற மாதிரி இருக்கான். ஓகே, இதுலேயே எனக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கே. ஓகே, ஏதோ சம்பவம் நடக்க போகுது. அதே தான் பையன் இங்கே வந்திருக்கா, ரெட் கேண்டில், திருப்பி அதே தான், ஒன்றும் இல்லை, அப்படியே நான் இந்த ப்ளூ கலர் மார்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே வந்தவன் அப்படியே இறங்கி இந்த லெவலில் பட்டு ஏறி திருப்பி இந்த லெவலில் மார்க் பண்ணிட்டேன். அங்கே இருக்கிறதா, அங்கேருந்து இங்கேருந்து இங்கே, ஓகே எனக்கு இங்கே பட்டு இவ்வளோ தூரம் வரணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 399லேருந்து 534 பாயிண்ட்ஸ்னால் ஒரு 134 பாயிண்ட்ஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுத்தால் போதும். பிஇ வந்து மேலே ஏற போனால் தெரிஞ்சிச்சு, சி கீழே வச்சு. ஆனால் எந்த நொடியில் வேகமாக ஏறுவான், இறங்குவான், இல்லை ஏறுவான், எந்த நொடியில் நமக்கு என்ட்ரி எடுக்கணும், எங்கே நமக்கு ஸ்டாப்லெஸ் எடுத்தால் பக்காவாக இருக்கும். நமக்கு ஆர் மல்டிபிள் ரொம்ப முக்கியம். இதுக்கு நமக்கு ஸ்பாட் சார்ட்டும் எடுக்கணும். நம்ம 2 ஸ்ட்ரைக் சார்ட்டு, ஒரு ஸ்பாட் சார்ட்டு, இது 3 இருந்தாலே போதும், பக்காவாக ட்ரேட் பண்ணலாம். இந்த பிபிடிக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். என்ட்ரி கண்டிஷன்ஸ் நான் ரூல்ஸ் வச்சுருக்கேன் எனக்கு. நான் ரீட் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஓகே பையன் வந்து பை செட்டப்பில் இருக்கானா, மார்க்கெட் வந்து ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வருதா, இல்லை லோயெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வருதா, இல்லை ஹை லிக்விடிட்டி ஜோன் இல்லைங்க. அப்புறம் பாருங்கள், மார்க் ஆல் த கீ லெவல் ஃபார் என்ட்ரி. பையர் ஜோன் எங்கே இருக்குது, செல்லர் ஜோன் எங்கே இருக்குது, ஹை லிக்விடிட்டி ஜோன்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இதை வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா சில பேர் ஸ்கேல்பிங் மாதிரி பட்டு 10-20 பாயிண்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நம்ம இப்போ 50 பாயிண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணுறவங்க, அது உங்கள் இஷ்டம். அப்போ நீங்கள் ஒரு செட்டப் உங்களுக்கு ரெடி பண்ணணும். ஸ்பாட் சார்ட், பிஇ, சிஇ சார்ட் எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, என்ன பண்ண போகுது, என்ன பண்ணியிருக்கு, என்ன பண்ண போகுது, இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது, மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்கான், இன்னும் அந்த மார்க்கெட் வந்து அந்த ஹையலோ எல்லாம் பிரேக் பண்ணிட்டானா, இல்லை லோயலோ பிரேக் பண்ணிட்டானா, இன்னும் ஹை லிக்விடிட்டி ஜோன் தொட்டுட்டானா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்து தானே புரியலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்க்கணும். இதுதான் ரூல்ஸ். உள்ளே போனோடனே இதை நீங்கள் கடைப்பிடிங்க. உண்மையாக சொன்னால் நான் கூட நான் இதை கடைப்பிடிச்சதே கிடையாது. அவசரப்படுவேன், ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பட் ஐ வில் டூ மை பெஸ்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் ஆர் மல்டிபிள், இது வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவங்க அந்த நியோ ஸ்டாக்ஸ்னு பேப்பர் எடுக்கணும். அதில் வந்து நான் என் காசு இருந்தேன் எவ்வளவோ லாஸ் பண்ணேன். இந்த ஆர் மல்டிபிள் தான். இந்த ஆர் மல்டிபிள் நான் வந்து நம்ம எவ்வளோ ரிஸ்க்குக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இது வைக்கிறோம். ரிஸ்க்கு 10 ரூபானா ப்ராஃபிட் 20 ரூபாவாச்சும் இருக்கணும். அப்போ தான் அது நல்ல ட்ரேடு. அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை நோட்டில் எழுதி எல்லாச்சும் கணக்கு போட்டு பண்ணுங்கள். ஓகே நம்ம 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்குமா, அப்போ 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இருக்கணும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் தான் எடுக்கணும். நம்ம அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரேடிங்கு. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் தான் முடிச்சாச்சா. இன்ஃபோ, இது எங்கள் பிஸ்கர் அகாடமியில் சொல்லி கொடுத்தது. இதை நான் ஒரு சிக்னல்ஸ்னு வச்சுப்பேனே. இப்போது நான் வந்து பேங்க் நிஃப்டியில் சிஇ வாங்க போகிறேன், இல்லை பிஇ வாங்க போகிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் திருப்பி. ஃபஸ்ட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, மார்க்கெட் வந்து இந்த இன்வெர்டன்ஸ் சொல்கிற பிரேக் ஆச்சுன்னா அப்போ வந்து நான் பை தான் பண்ணணும், இதை பிரேக் பண்ணால் சிஇ பண்ணணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அழகாக ட்ரெண்ட் லைனு, பையிங் ஜோன், செல்லிங் ஜோன், ஹை லிக்விடிட்டி ஜோன், என்ன ஜோன், எல்லா ஜோன் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிறதால முடியும். இது அப்போ தான் நம்ம புரிய முடியும். ஓகே இதுக்கு மேலே பை, இதுக்கு கீழே செல், கதை முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ரூல் இது. நெக்ஸ்ட்டு இது வரேன், எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நான் சொன்ன இன்வெர்டர் சொல்கிற மேலே பிரேக் ஆச்சுன்னா சிஇ பை பண்ணுவேன்னு. அப்போ சிஇ பை பண்ணும்போது நான் பார்ப்பேன், பி ஸ்ட்ரைக் சார்ட்டும் பார்ப்பேன், ஸ்பாட் சார்ட்டும் பார்ப்பேன். பி ஸ்ட்ரைக் சார்ட்டில் ப்ரைஸ் வந்து கீழே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சிஇ பை பண்ண முடியும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? எனக்கு தெரியல உங்களுக்கு புரியுமான்னு.
பிஇ ப்ரைஸ் கீழே போனால் தான் சிஇ ப்ரைஸ் ஏறும். கரெக்டாக இல்லையா? பிஇ ப்ரைஸ் எப்போ கீழே போகும்? மார்க்கெட் மேலே போகும்போது தான். இப்போ அது புரிஞ்சுக்குன்னு நான் நம்புகிறேன். சிஇ ப்ரைஸ் எப்போ மேலே போகும்? பிஇ ப்ரைஸ் கீழே போகும்போது. அதாவது மார்க்கெட் மேலே போகும். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். பிஇ ஸ்ட்ரைக் சார்ட்டில் பிஇ வச்சுருக்கோம். நம்ம அந்த ப்ரைஸோட வந்து மூவிங் கீழே போகணும். அது கீழே போகிற சிக்னல் கொடுக்கணும். ஓகேப்பா, நான் கீழே தான் போக போகிறேன், எனக்கு எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இது வந்து கிடச்சிருச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நமக்கு இண்டிகேஷன் அது கீழே போக தெரியுதுன்னா டன், அது ஒரு குட் சிக்னல். ஸ்பாட் சார்ட், நம்ம சாதாரண ட்ரேடிங் வியூவில் பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்குறீங்க, அதில் வந்து நமக்கு பை சிக்னல் தான் கிடைக்கும். இப்போ இன்வெர்டர் சொல்கிறது பிரேக் ஆயிருக்கா அப்படின்னா பை சிக்னல் அங்கே ஒன்று. பிஇ ஸ்ட்ரைக் சார்ட்டில் பார்த்தா ஓகே அவன் கீழே தான் போகிறான்னு தெரிஞ்சிச்சு, 2 சிக்னல் கிடைக்குது. பேட்டர்ன் வேறு, அதில் 3 சிக்னல் அடித்து நவுத்துலாம். அதுக்கப்புறம் இது வந்து 2வது ஸ்டெப்பு. பை சிஇ, பை பிஇ பண்ண போகிறீங்க. நான் வந்து செல்லர்லாம் கிடையாது, நமக்கு அந்தளவுக்கு கேபிட்டல் நான் இல்லை, நான் பண்ணுவேன். பை பிஇக்கும் அதே தான். இப்போ நான் வந்து பிஇ பை பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நம்புகிறேன் மார்க்கெட் ப்ரைஸ் கீழே போக போகுது நம்புறேன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 2 சார்ட் செட்டப். இந்த செட்டப் கன்ஃபார்மாக வேணும். ஸ்ட்ரைக் சார்ட் சிஇ எடுத்துப்பேன், ஸ்பாட் சார்ட் எடுத்துப்பேன். ஸ்ட்ரைக் சார்ட்டில் பார்ப்பேன் கண்டிஷன்ஸ். ஓகே, இதில் வந்து நமக்கு தெரியுது. ஓகே, இதில் வந்து நமக்கு இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் சார்ட் வந்து சொல்லுது நான் கீழே தான் போக போகிறேன்னு தெரியுது. நமக்கு அந்த லெவல்ஸ் மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு புரிஞ்சிக்க முடியாது. அதாவது ஏதோ பண்ணியிருக்கு, இவ்வளோ நேரம் ஏதோ நடந்திருக்கு சொல்லிட்டு நமக்கு பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது ஏதோ. ஸ்பாட் சார்ட் பார்க்கும்போது ஓகே பையன் வந்து இன்வெர்டர் சொல்லிட்டு பிரேக் பண்ணிட்டான், அப்போ கீழே தான் போகணும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அதுலேயும் பாருங்க பேட்டர்ன் ஃபெயிலியர். ஸ்ட்ரைக் சார்ட் கீழே போகிறான், ஸ்பாட் சார்ட் கீழே போகிறான், ஓகே டன். இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுது, நம்மளோட வந்து ப்ராபபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம வந்து நம்மளோட ட்ரேடு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற இதெல்லாம் ஒரு இன்ஃபோ. அடுத்தது போகலாம். ஓகே, இன்னும் நான் சில விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்லிட்டு பயப்படுவோம், என்னடா இது மார்க்கெட் கீழே வருது திடீர்னு க்ரீன் கேண்டில் வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சிஇபி சார்ட்டுக்கு போயிட்டு பாருங்கள், அவன் போடுற க்ரீன் இப்போது ரெட் இப்போ செல்லில் இருக்குது, செல் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு, ஒரு க்ரீன் வருதுன்னா அது பி சார்ட்டில் பாருங்கள், என்னடா இது இந்த க்ரீன் வந்திருக்கு, இதுக்கு பி சார்ட்டில் என்ன ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள். ஒரு ரியாக்ஷனும் இல்லை, கொஞ்சம் அது பார்த்தா பெருசாக இருக்குது, இதெல்லாம் எத்தனோன்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பயே புரிஞ்சிக்கலாம் இது வீக் பாடின்னு புரிஞ்சிக்கலாம் அந்த கேண்டில். பிஇ சார்ட்டில் போய்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எந்த சார்ட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரைக்கு. இப்போ மேலே போகுதுன்னா பிஇ சார்ட்டில் பாருங்கள், கீழே வருது ஒரு ரிவர்சல் தெரியுதுன்னா சிஇ சார்ட்டில் பாருங்கள். அதுவும் ஆப்போசிட் சைடில் பாருங்கள், இப்போ செல் ட்ரெண்டில் இருக்குது திடீர்னு வந்து பை ட்ரெண்ட் மாதிரி மாற போகுது அப்படின்னா நீங்கள் பிஇ சார்ட்டில் போய் பாருங்கள், என்னடா அது. அப்போ இங்கே பிஇ சார்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ரெட் இருக்கணுமேனு பாருங்கள். ரெட்டு குட்டியாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சி ஓகே இது ரிவர்சல் கிடையாது, இது டம்மி பீஸ்னு புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது திடீர்னு பார்த்தா ஒரு செல் கேனில் பயங்கரமாக க்ரீன் ரெட் கேனில் வருது, என்னடா பண்ணுறது. ஸ்பாட் சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். ஸ்ட்ரைக் சார்ட்டில் போங்க, சிஇயில் பாருங்கள், அவன் போகிற ரெட்டுக்கு சிஇ சார்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், என்ன ரியாக்ஷன் இருக்குது சிஇ சார்ட்டில். குட்டியாக இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கலாம், ஓகே இவர் வீக் பாடின்னு புரிஞ்சுட்டு நீங்கள் கூலாக போயிட்டே இருக்கலாம். இது அனாலிசிஸில் பண்ணதில் நம்ம புரிஞ்சுக்கிறது விஷயம் இது. அப்புறம் நான் அந்த ட்ரேடு எடுத்தேன். அது ஒரு நல்ல ஒரு 6 மல்டிபிள் ட்ரேட். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அதில். 6 மல்டிபிள் குட்டு. த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபெயில்டு. I entered the PE of BN 47,800. சொன்னா இல்லையா? அவ்வளோதான். அந்த லெவல் பிரேக் பண்ணிட்டானா நமக்கு என்ட்ரி மார்க் பண்ணியாச்சு. டார்கெட்டு நம்ம முன்னாடியே போட்டாச்சு. என்ட்ரி டார்கெட். ஐ டுக் த ரைட் டவுன் சைட். இங்கேருந்து நான் என்ட்ரி எடுத்தேன் காய்ஸ். நான் வந்து இந்த ரியல் ட்ரேடில் பேப்பர் ட்ரேட்னால நான் பயமே இல்லாமல் பண்ணேன். ஆனால் ரியல் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, தென் திஸ் ஹேப்பன். ஓகே பரவாயில்ல, இது ஒரு நல்ல ட்ரேட் தான். என்ட்ரி டார்கெட்டு நல்ல ஒரு 6 மல்டிபிள் இருந்துச்சு. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆனால் ஓகே, தேங்க்யூ காய்ஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு என்னாச்சும் சொல்லணுமா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். எக்ஸிட் ப்ரைஸ் 535, என்ட்ரி ப்ரைஸ் 458. என்ட்ரி ப்ரைஸ் 458, எக்ஸிட் ப்ரைஸ் 535. அப்படின்னா 58
42 ஒரு 35 77 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டாப் லாஸ் வந்து இதில் மார்க் பண்ணலை, ஆனால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸோ இவ்வளோ தான் வச்சுருந்தேன். நான் இதை எடுத்திருக்கேன். இங்கே எங்கேயோ லைட்டாக இங்கே மேலே கீழே எங்கேயோ எடுத்திருப்பேன், இங்கே இந்த இதில் எடுத்திருப்பேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு ட்ரேட் அது. ஓகே, இதில் ட்ரேட் எடுத்து ஒரு 1154 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணேன். இதில் இருந்து டோட்டல் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 6800 தான் யூஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு நல்ல ட்ரேட் தானே இது. எவ்வளோ பர்சன்ட் வந்து ஒரு 16% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது தான். இது ஒரு நல்ல ட்ரேட்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கைஸ். தேங்க்யூ. எஸ், அதுக்கப்புறம் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், ஏதாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணணும், இல்லை உங்களோட விஷயத்தை ஏதாச்சும் எனக்கு சொல்லி தரீங்கன்னா நான் கன்ஃபார்மாக கேட்க தயாராக இருக்கேன். என் ஃபோன் நம்பர் இதில் நான் போட்டிருக்கேன், என்னோடய இமெயில் அட்ரஸ், என் ஃப்ரெண்ட் பேஜ் லிங்க் எல்லாமே இருக்குது. இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். யா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.